ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆர்த்தி. எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள். அவள் பெயர் திவ்யா. அவள் சிறு வயது முதலே ரொம்பவும் சுட்டியான பெண். அவள் பிரைவேட் பள்ளியில் தான் சேர்த்து படிக்க வச்சோம். அப்போது பள்ளியில் பேச்சு போட்டி மற்றும் நடன போட்டிகளில் பல பரிசுகளை பெற்றிருக்கிறாள். படிப்பிலும் கெட்டிதான். பள்ளி படிப்பை முடித்த அவள் எங்கள் ஊருக்கு அருகிலுள்ள ஒரு பிரபலமான கல்லூரியில் தான் டிகிரி படித்து முடித்தாள். படித்து முடித்த பின் ஒரு சில மாதங்கள் வேலைக்கு சென்றார். அதன் பின் அவளுக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்று முடிவு செய்து அவளிடம் சொன்னோம். அவளும் அதை ஏற்றுக்கொண்டாள். முதலில் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் என்றால், ஆனால் நாங்கள் நன்றாக இருக்கும் போதே உன்னை நல்ல இடத்தில் திருமணம் செய்து வைத்தால் எங்களுக்கும் சந்தோஷம் என்று நானும் என் கணவரும் சொன்னோம். அதனால் அவளும் சம்மதம் என்று சொன்னாள். அதன் பின் நாங்கள் பல இடங்களில் மாப்பிள்ளை தேடி ஒருவரை முடிவு செய்து திருமணமும் சிறப்பாக நடைபெற்றது. என் மகளுக்கு திருமணம் முடிந்து 12 வருடங்கள் ஆகிறது. அவள் வாழ்க்கை நன்றாக சென்றதை பார்த்து நாங்களும் மகிழ்ந்தோம். தற்போது அவர்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் என 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். திருமணத்திற்கு பின் அவள் வேலைக்கு போவதில்லை. இந்நிலையில்தான் மருமகன் பற்றிய ஒரு அதிர்ச்சியான தகவல் கிடைத்தது. அது என் மகள் வாழ்க்கையையே புரட்டி போட்டது. மருமகனுக்கு அவனோடு வேலை செய்யும் பெண்ணுடன் தொடர்பு இருக்கிறது. அவள் கணவனை பிரிந்து வாழ்பவள். நாங்கள் எவ்வளவோ விட்டு கொடுத்தும் போராடியும் பார்த்துவிட்டோம். காவல் நிலையம் வரை கூட நாங்கள் புகார் கொடுத்தோம். ஆனாலும் மருமகன் அவளை விட்டு விலகவில்லை. கடைசி வரை தீர்வு என்று எதுவும் ஏற்படவில்லை. இந்த நிலையில்தான் மருமகன் அவரது மொத்த சேமிப்பையும் எடுத்துக்கொண்டு 4 வருடங்களுக்கு முன் அந்த பெண்ணுடன் எங்கோ சென்று விட்டார். அவர் பெற்றோருக்கும் கூட இதுவரை அவர் எங்கு இருக்கிறார் என்ற விவரம் தெரியவில்லை. நாங்களும் வேறு வழி இல்லாமல் மகளை எங்கள் வீட்டுக்கு அழைத்து வந்தோம். ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தாள். வீட்டு செலவுகளை என் கணவர் பார்த்துக்கொள்ள தன் பிள்ளைகளின் கல்வி உள்ளிட்ட அனைத்து செலவுகளையும் என் மகள் பார்த்துக் கொள்கிறாள். அழுகைகள் புலம்பல்கள் எல்லாம் குறைந்து எங்கள் மகள் அவள் குழந்தைகள் நாங்கள் என அனைவருமே இந்த வாழ்க்கைக்கு பழகிவிட்டோம். இந்த நிலையில்தான் 1 வருடத்துக்கு முன் தன் அலுவலகத்தில் ஒருவர் தன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக எங்கள் மகள் எங்களிடம் கூறினாள். ஆனால் குழந்தைகளை நினைத்து பார்த்தால் அதில் தனக்கு சம்மதமில்லை என்றும் அதையே அவரிடமும் கூறிவிட்டதாக கூறினாள். நாங்கள் அவள் சொல்வதை கேட்டுக்கொண்டோம். மீண்டும் 6 மாதங்களுக்கு முன் அந்த நபர் தன்னை குழந்தைகளுடன் ஏற்றுக்கொள்ள தயார் என்று கூறுவதாக கூறினாள். மேலும் நான் அவரை திருமணம் செய்து கொண்டால் என்ன தப்பு என்று கேட்டாள். அவளுக்கு இப்போது 36 வயதாகிறது. உன் நிலைமையிலிருந்து யோசித்தால் சரி, ஆனால் குழந்தைகளுக்கு இது சரி வருமா என்றோம். அவளே தன் குழந்தைகளிடம் பேசினாள். அம்மா செல்லமான அவள் குழந்தைகளும் தங்கள் அம்மா என்ன முடிவு எடுத்தாலும் சரி என்றார்கள். இப்போது மகள் எங்கள் சம்மதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறாள். எனக்கும் கணவருக்கும் இதில் தெளிவாக எந்த முடிவுக்கும் வர முடியவில்லை. எங்கள் மகளுக்கு ஒரு துணை இருந்தால் நல்லதுதான். ஆனால் ஒருவேளை இந்த வாழ்க்கையும் தோல்வியில் முடிந்தால் அந்த வழியில் மகள் இன்னும் உடைந்து போய்விடுவாள். குழந்தைகளும் இன்னும் பாதிக்கப்படுவார்கள். அதே நேரம் மகள் சொல்வது போல ஒரு நல்ல குடும்பமாக இவர்கள் 4 பேரும் அந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவும் வாய்ப்பிருக்கிறது. என்ன முடிவெடுப்பது? நாங்கள் மகள் வாழ்க்கையால் நிம்மதியின்றி நானும் கணவரும் தவித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு என்னதான் தீர்வு?